குள்ள 4 ரசிகர்கள், சுயநலவாதி, அகரம் ஃபவுண்டேஷனை வச்சு கொள்ளையடிக்கிறாரு. எல்லாரும் நீட்டுக்காக இத்தனை பேர் போராடிட்டு இத்தனை பேர் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் 2020 ஒரு மனுஷன் நீட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போராடினார். எதிர்காலம் எப்படி இருக்கும், அது திணிக்கப்பட்டா எப்படி இதைய சமாளிக்க போறாங்க. அமைதியா இருந்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே அமைதியா இருந்தீங்கன்னா இது திணிக்கப்படும். இந்த மாதிரியான ஒரு அழகான குரலை டெய்லியும் கேட்கணும்னா உங்கள் பொண்ணான கையால் அந்த ஃபாலோ பண்ண தட்டிடுங்க. யாரெல்லாம் வந்து அந்த போல பேசிட்டுக்கான்னு சொல்லி யாரும் கண்டுக்கல. 6 வருஷம் முன்னாடியே நீட் இருக்கக்கூடாது, அதில் இத்தனை பிரச்சனைங்க இருக்குது, இத்தனை மாணவர்கள் இறக்குறாங்க. நீட் எதிர்த்து ஒரு குரல் கொடுத்தாரு. அதுக்கு என்ன தெரியுமா பண்ணாங்க? கேஸ் போட்டாங்க. இது வந்து லீகலாக நடந்தது. இல்லீகலாக இந்த ஹேட்டர்ஸில் என்னெல்லாம் பண்ணானுங்க தெரியுமா? அப்புறம் இந்த ஜெய் பீம் வேறு வந்ததா, முடிஞ்சு சமூகத்தையே தப்பாக பேசிட்டாரு சூர்யா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நல்ல படமா அதெல்லாம் நல்லா இல்லைன்ட்டாங்க. தங்கமான மனுஷன் 2006 ஆரம்பிச்சு 2026 வரைக்கும் 20 வருஷமா அகரம் ஃபவுண்டேஷன் நடத்திட்டு வராரு. அதில் 7000 குழந்தைங்களை படிக்க வச்சிருக்காரு. அதில் எத்தனையோ பேர் இன்ஜினியர் ஆகிருக்காங்க, டாக்டர் ஆகிருக்காங்க. 168% வந்து பொண்ணுங்க. படம் ஏதாவது 2-3 நல்லா இல்லை, ஓகே வேணாம் பிடிக்கலன்னு சொன்னால் ஒரு நியாயம் இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் இத்தனை நல்லதாக பண்ணுற மனுஷனை போட்டு அத்தனை அடி அடிச்சு தேவையில்லாத ஏத்தஸை பரப்பி தனியாக இருக்காரு. அவர் மட்டும் இல்லை, ரசிகர்களையும் நல்லது செய்ய வச்சிருக்காரு. அன்றும் இன்றும் என்றும் சூர்யா ரசிகன் தான். என்னானாலும் சரி.